ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு மீன் குழம்பு தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்பு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. நம்ம செய்ய போகிற மீன் குழம்புக்கு முதல்ல கடாய் வச்சு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் அதில் தனியா வறுத்துக்கலாம். வெங்காயம் போட்டுக்கலாம், தோலோடு தான் போடுறேன். பெப்பர் போட்டுக்கலாம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, தேங்காய் நல்லா வறுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் என்டர் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு நம்ம ஓமம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போடுறேன். கொஞ்சம் கடுகு போடுறேன், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு. இதை மட்டும் தனியாக வறுத்துக்கோங்க. இது ஓரளவு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எல்லாத்தையும் சேர்த்துருங்க. கலர் வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே புளி ஒரு துண்டு போட்டுக்கோங்க. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சு ஆற வச்சிடலாம். ஆற வச்சு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் தண்ணி ஊற்றி. பாருங்கள், நம்ம வறுத்ததெல்லாம் நான் நல்லா அரைச்சிட்டேன் பேஸ்ட் மாதிரி. இப்போ ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன். மண் சட்டியில் அரைச்சதை போட்டுடலாம். இப்போ குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதை ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். 2 தக்காளி இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருங்க. 2 கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த குழம்பு கொதித்து கொஞ்சம் வற்றணும். வற்றும் போது தான் டேஸ்ட் நல்லா வரும். இப்போ நான் இதை அடுப்பில் வச்சிடுறேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமில் மீன் போடுறேன். மீனெல்லாம் போட்டுட்டேன். மீன் போட்டதுக்கப்புறம் கரண்டி மட்டும் போட்டுறாதீங்க. கரண்டி போட்டிங்கன்னா மீனெல்லாம் உதிர்ந்து போயிடும். ஒரு துணி வச்சு சைடில் பிடிச்சி சுற்றி விட்டுருங்க. அவ்வளோதான். இதுவும் கொஞ்சம் மீன் வேகிற அளவுக்கு தான் நம்ம கொதிக்க விடணும். இப்போ மீனும் நல்லா வெந்துடுச்சு. அவ்வளோதான். கடைசியாக தேங்காய் எண்ணெய் ஒரு கரண்டியில் பாதி எடுத்திருக்கேன். அப்படியே மேலே ஊற்றிக்கோங்க. நான் ஆஃப் பண்ணிடுறேன். பாருங்கள், சுட சுட சாதம் போட்டு நல்லா இந்த மீன் குழம்பு ஊற்றி வச்சுருக்கேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.